ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னா ரெட் பால் 4. நம்ம வந்து ரெட் பால் 4ல் ஆல்ரெடி சாப்டர் 1 ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு ஒரு 8 மிஷின் முடிக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 16th லெவல் மட்டும் எவனோ ஒருத்தன் என் ஃப்ரெண்டு முடிச்சு வச்சுட்டான், நான் முடிக்கல. ஸோ அதனால 17 லெவல் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே, அதை நான் தெளிவாக சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 16th லெவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் அந்த கதையை சொல்கிறேன், அந்த 16th லெவல் யார் முடித்தான்னு சொல்லிட்டு. நான் வந்து வழக்கம் போல் காலேஜ் போனேன்னா அப்போ என்னாச்சு, என் பக்கத்தில் இருக்க பையன் போல் என் ஃபோன் எடுத்து கேம் ஆட ஆரம்பித்தான். நான் வந்து சரி கேம் தானே ஆடுறான், விளையாட்டு போட்டோன்னு விட்டேன். மஜே இந்த கேம் சூப்பராக இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னா, என்ன கேமுடா அப்படின்னு பார்த்தா என் ரெட் பால் 4 விளையாடி இருக்கான். ஆடா பாவி டே, அதை ஏன்டா விளையாடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. திஸ் இஸ் த ஸ்டோரி. ஓகேங்க, சரி வாங்க, இப்போ நம்ம வந்து 16th லெவலில் முடிக்கவே போகிறோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி 17th லெவல். இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்டார் இருக்குது. அப்படி என்னடா ஸ்டாராக கொடுக்குறீங்க? ஓகே, அடுத்து வந்து ஐயோ ஏய் கீழே பாருங்களேன், என்னடா அது? ஓ நம்மளை வெட்டுற மிஷினுங்க. ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேய் பசுமாடு, வாங்கடா மாட்டிக்கினானுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. முடிஞ்சிச்சா 17? ஏங்க 17 ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம 18 போகலாம். ஐயோ இருங்க, இங்கே நம்ம வந்து உள்ளே போய் சேஃப்டியாக போகணும், இல்லைனா நம்ம ஈஸியாக மாட்டிப்போம் அந்த பாக்ஸ் மண்டைன்கிட்ட. போடு தக்காளி செத்தானுங்க. ஓகே, இப்போ இதை அழுத்தி விட்டோன்னே கைஸ் மேலே பார்த்தீங்களா ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓஹோ, இந்த பட்டன் இது பண்ணால் டோர் ஓப்பன் ஆகுதா? இருங்க திரும்ப அழுத்தி விட்டுக்கலாம், டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நான் எப்படி மேலே போகிறது? ஓகே, இதில் ஏறணும்னு தெரியுது. ஓகே புரிஞ்சிச்சு. இதில் ஏறி ஐயோ கமான் ஸ்பீடாக போ. அப்படியே திரும்ப ஏறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு வழியாக அங்கே ரீச் பண்ணியாச்சு. ஸ்டாரெல்லாம் பிடிச்சி ஐயோ எப்போ ஏங்க எவ்வளோ ஜஸ்ட்டு பட்டினீங்களா? ஆக்சுவலி அது லக்கு தான் நம்மளுக்கு இப்போ நடந்தது. ஓகே பரவாயில்ல, ஏதோ லக்கு. ஐயோ வெட்டுற மிஷினுங்க, பார்த்துங்க பந்தை 2ஆக வெட்டிட போகுது. சரி ஓகே, சீக்கிரம் பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற அந்த உருண்டையை வந்து கீழே போகணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த மிஷினை ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த உருண்டை வந்து இந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். எப்படி என் பிரெயினு? ஓகே, இப்போ பாருங்களேன், அவ்வளோதான். ஏங்க நம்ம என்ன பண்ணோன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மிஷின் இருக்குல்ல, அது சுற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், இந்த கட்டர் இந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டாக அது இல்லாத நேரமாக போட்டு அதில் ஏறி போகணும். டேய் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கேடா. என்னடா நீங்கள் டேய் என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை பேச வைக்கிறீங்க, காம்ப்ளிகேட்னு அந்த அளவு பண்ணி வச்சுட்டானுங்க. ஓகே, போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான்டா சொல்லி வாய மூணு 17th லெவல் ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ போட்டால் அந்த கட்டை ஒஞ்சிடும்ல. ஸோ அந்த அந்த மிஷின் வந்து இந்த சைடு எண்டுக்கு வந்தோடனே நம்ம தள்ளி விடணும். ஓகேவா? அதான் நம்ம இப்போ பிளானு. இருங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ தள்ளி விட்டேன்னா இப்போ வந்து அப்படியே குடுன்னு தள்ளி விட்டு அப்படியே வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சொதப்புற மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருக்கலாம், பண்ணுறது லைட்டாக கஷ்டம்தான். ஓகே சீக்கிரம். ஐயோ சீக்கிரமா. ஓகே வாடா. ஐயோ கரெக்டாக குதிக்கணுங்க. சூப்பர், அவ்வளோதான். அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இன்னொரு ஜம்ப்பு, சூப்பருங்க, வேறு லெவலுங்க. ஸோ பக்காவாக வந்து முடிச்சாச்சு. இவனடா நிஞ்சா மாதிரிலாம் பண்ணுறான், சாமுராய் மாரி டிங். அட பாவி, இவனை நம்ம அடிக்கலாம்னு பார்த்தா அவன் நம்மள அடிக்கிறானே கைஸ். இவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது போலங்க. அவன் வந்து குதிச்சு நம்மளை அட்டாக் பண்ணுறான், நம்ம குதிச்சு இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கே மொட்டை வச்சுட்டு போகிறான். டேய் நீ பயங்கரமான ஆள் தான், எனக்கே மொட்டை வச்சுட்டல இருக்குடா உனக்கு ஆப்பு. ஐயோ வா டக்குன்னு பட்டன் அழுத்தி விடு. அவ்வளோதான். ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து 19th லெவலா 18th லெவலா 19th லெவலில் முடிச்சாச்சு. இப்போ 20வது லெவல் வந்துட்டோம். பட் ஹூ இஸ் த டாக் ஆஃப் கமன். ஓகே நைஸ். அவ்வளோதான்டா, தள்ளி விட்றா மொட்டை தலையன் சாவ போகிறான். செம்மே செத்த கோமா நிற்கிறாராம், ஆங்கிரி ஆகிட்டாரா. ஏன்டா நானே ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயரு, என்னோட நீ கோவம் ஆயிடுவியா? அப்படியே மூஞ்சி சுழிச்சு வச்சுருந்தான். அவனை போட்டான் பாரு மண்டே ஒரு குண்டு, அவள் தான் பயப்புல சட்னி ஆகிட்டாப்ல. ஓகே
கமான் ஸ்பீடாக தள்ளி விட்றா. பொடு 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 ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. டே சாமுராய் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஏன் கெட்டது தப்பிக்கலாம் அண்ணா, இந்த உருண்டை கெட்டது தப்பிக்கவே முடியாது கண்ணா. ஓகே ஸோ அடுத்து இது. ஓகே இது பண்ணி இங்கே இது வந்துடுச்சு. ஓகே 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 ரைட் ரைட் ரைட். பின்னாடி போய் பண்ணும் போல். சரி வாங்க பேக்கில் போயிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு. சூப்பர் கைஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வேறு லெவல். இப்போ அடுத்து இருங்க, கீழே இருந்து ஒரு ஸ்டார் மோல் எடுத்துக்கலாம். ஓ இது என்னது, இங்கெல்லாம் போய் என்னென்ன பண்ணணும்? ஓய் நல்ல வேலைங்க, நான் ஸ்டார் எடுக்க வந்து ஏதோ ஒன்று வேலையை பார்த்துட்டேன். ஸ்டார் எடுக்கலான்னு நேரத்துக்கு நான் அவுட் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேலை, அதாவது தப்பான திசைக்கு போயிருப்பேன். ஓகே கரெக்டு. இப்போ வந்து அதான் இதில் ஏறி அங்கே போகணும் கரெக்டா? ஆமாம் அதே தான். ஏறா டே அடாங்க கொய்யா. ஓகே அப்படியே ஒரு ஜம்ப்பு. காட் எஸ் எஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து 3 இருக்குது. ஓகே 3மே ஒரு டைமில் போகுது. அப்படி வரீங்களா வலிக்கு? ஓகே ரைட்டு. இரா சாவடா ஸ்கொயரு. அடுத்து அங்கே இன்னொரு ஸ்கொயர் தலையாக இருக்கான், பசுமாடு. ஓகே பசுமாடு காலி. ஓகே ஃப்ரெண்ட் 21வது லெவல் வந்துச்சு. 2 என்னங்க இது, நானே ஸ்பீடாக போய்ட்டு இருக்கேன் போல இருக்கேன் எனக்கு. என்னங்க இது, நான் ரொம்ப ஸ்பீடாக போகணும் போல இருக்கேன். ஓகே லெவல் 22 வந்தாச்சுங்க. ஓகே ஓகே சூப்பர், அவனை தப்பிச்சாச்சு. பாருங்களேன் லாங் டைமிங் வந்துருச்சுங்க. இப்போ டைமருங்க இதெல்லாம் பாருங்கள். இப்போ டைமுக்குள்ளே பார்த்தீங்களா? சொன்னல இதெல்லாம் டைமரு. ஃபஸ்ட்டு டைமரே இல்லை, இப்போ டைமரோட கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கேமு போக போக கஷ்டமாக்குறானுங்க. டாய் இவ்வளோ கஷ்டமாக்கக்கூடாதுடா. டைமர் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் சமாளிக்க முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. ஓகே உய்யோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆண்டா திடீர்னு போட்டானுங்க பார்த்தீங்களா ஆப்ப. ஓகே இதை போட்டோன்னே மேலே இது வருது. இது டைமர் இல்லைங்க, டைமர்னால் பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகலாம் டைமரில். ஐயோ சார். டேய் என்னடா இது? ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. இருங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கட் பண்ணி இதை அழுத்தி விட்டுட்டிங்களா? ஓகே அடுத்து இப்போ இதில் ஏறி ஒரு ஜம்பை பண்ணிட்டு இப்போ இதை அழுத்தி விட்டு இது மேலே தாவணும். ஓகேவா? திரும்ப அந்த இது வருது, மிஷின் வருதுல, அது மேலே தாவி திரும்ப இங்கே வந்து அப்படியே லாங் ஜம்ப் பண்ணி அந்த சைடு. அவ்வளோதாங்க, இதான் கான்செப்ட்டு. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஐயோ பசுமாடு தானே பயன்ட்டு நான் கூட சாமுராயான்ட்டு. சாமுராய் ரொம்ப டேஞ்சராக இருக்கானுங்க நண்பர்களே. ஐயோ இது வேலை லாங் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இருங்க அவனை போட்டு தள்ளிட்டு வருவோம், அப்போ தான் லாங் ப்ரெஸ் பண்ண முடியும், இல்லை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. ஓகே ஃபுல்லாக முடிச்சாச்சு. டைமர் போகிறதுக்குள்ளே டக்குன்னு இதில் ஏறி பின்னாடி போயிட்டு கரெக்டாக வந்து சூப்பர் ஜம்ப்புங்க. இரா தம்பி. ஓகே இங்கே அழுத்துனா அது தொடரும். டைமருங்க இது. ஐயோ நோட் பண்ணாமல் விட்டேன். டைமர் சீக்கிரம் போ டைமர். ஐயோ ஸ்பீடாக தான் போகிறானா ஸ்லோவாக போனால் எனக்கே தெரில. ஐயோ சரியான இது சத்தியம் வேற லெவலுங்க இது. ஜம்ப்பு போடு. ஐயோ என்னங்க இது, அதை அந்த சைடு மாற்றணும் போல இருக்கே. எப்படி மாற்றுறது? இப்படிக்கா போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே இங்கே போயிட்டு ஓகே இப்போ தான் நான் இந்த சைடுக்கு மாற்றிருக்கேன். ஓகே புரிஞ்சுது. டேய் சாமுராய் தலையா, இவன் ஒருத்தவன் இந்த பொசிஷனை மாற்றுறாங்க. நான் ஒரு பொசிஷன் வச்சா இவன் வேறு பொசிஷன் மாற்றி விட்டு போகிறான். ஓகே ஐயோ ஆடாங்கோ மாற்றி விட்டான் பார்த்தீங்களா? வா ஆடா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  நானே சொதப்புறதில்ல, இவன் வேற. டேடி தம்பி இங்கே பாரு, அண்ணன் ஆல்ரெடி காண்டில் இருக்க. டேய் சாமுராய் தலையா, அப்பா ஒரு வேளை ஏறிட்டேன்டா. அடுத்த செகண்ட் என்னங்க இது, சாவுடா. போட்டேங்க அவனை. எப்படி? ஹவு இஸ் பாசிபிள்? அவனை தான் போடவே முடியாது. போட முடியும் போல எனக்கு தான் தெரியாமல் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. லெவல் 24. சரி ஓகே இதோட நம்ம முடிக்க போகிறோம். அதான் வேணே போய் அடி வாங்கினேன். ஸோ லெவல் 24 அடுத்து வந்து இன்னொரு 5-6 லெவல் இருக்குது. அது வந்து பாஸ் ஃபைட். ஓகேவா? இன்னும் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 தானா? ஆமாம் இன்னும் 7 தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து கடைசியில் ஒரு பாஸ் ஃபைட்டோட வரும். ஸோ இதோ நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாஸ் ஃபைட்டுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்களோ, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பாஸ் ஃபைட். யூ புட் இட் ஃபாஸ்ட் கண்ட்ரி நான்சென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1K லைக்ஸ் கொடுங்க, நம்ம சீக்கிரமாக போடுவோம். ஓகே 1K லைக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நொடியே அடுத்த கேம் பிளே ரிலீஸ் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.